வணக்கம். எஸ்எஸ்சியில் இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் 4798 ஃபேக்டோரியல் பிளஸ் 19 ஃபேக்டோரியல். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண பிறகு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ல அட் தி எண்டில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஜீரோ தான் இருக்கும். அதாவது இந்த ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலர் நம்பரோ அதுல எவ்வளவு ஜீரோஸ் இருக்கோ அதுதான் ரிசல்டன்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ல இந்த சின்ன நம்பர்ல உள்ள எவ்வளவு ஜீரோஸ் இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆன்சரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், 19 ஃபேக்டோரியல்ல எவ்வளவு ஜீரோஸ் எண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு லெஜெண்டர்ஸ் ஃபார்முலா படி எவ்வளவு 5s இருக்கு அப்படின்றத நான் பாத்துக்கிறேன். 5 ஆல் டிவைட் பண்றேன், 3 5s. 19 ஃபேக்டோரியல்ல லாஸ்ட்ல 3 ஜீரோஸ் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பாருங்க. சேம் நம்பர்ஸ் ஆனா இங்க மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 100 இருக்கு, மல்டிப்ளைடு பை 2010 நான் சொல்றோம். இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் எழுதுவீங்க? 2,01,000. லாஸ்ட்ல பாருங்க 3 ஜீரோஸ் இருக்கு. ஜீரோ இதுல 2 ஜீரோ, ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு லாஸ்ட்ல ரிசல்டன்ட்ல 3 ஜீரோஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த ஃபேக்டோரியல்ல எவ்வளவு ஜீரோஸ் லாஸ்ட்ல இருக்கு, இந்த ஃபேக்டோரியல்ல எவ்வளவு ஜீரோஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லிடுவோம். இப்போ இந்த 4798 இருக்கு பாருங்க, அத லெஜெண்டர்ஸ் ஃபார்முலா படி 5s. 7 5 ஆல் டிவைட் பண்ணுங்க, 15. இப்போ இந்த 5 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 1196. அடுத்தது 19 ஃபேக்டோரியல்ல எவ்வளவு 5s இருக்கு அப்படிங்கறத ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம், 3 5s. இது ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க, உங்களுக்கு ஆன்சர் 1199 சொல்லணும்.